தாய்க்கிழவில ஒற்று மிகுமா மிகாதா? தாய்க்கிழவின்ற சொல்ல தேடி போனா 1920க்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இந்த பாட்டு வழியா தான் தாய்க்கிழவின்ற சொல் ரொம்ப பிரபலமாச்சு. இதுக்கு முன்னாடி தாய்க்கிழவின்ற சொல் யார் பிரபலப்படுத்தினானா, நாட்டாமை திரைப்படத்துல பொன்னம்பலம் தான் ரொம்ப பிரபலப்படுத்தினாரு. தாய்க்கிழவி அதுக்கும் முன்னாடி யாராவது தாய்க்கிழவின்ற சொல்ல பயன்படுத்தி இருக்காங்களா அப்படின்னு தேடினா 1920லயே மாதவையா தன்னுடைய கவிதையில இந்தியாவை பத்தி பேசுறதுக்கு தாய்க்கிழவி அப்படின்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. இந்த செய்தியை எம்சிசில என்னுடைய பேராசிரியரா இருந்த சுடர்விழி அம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்படி தாய்க்கிழவின்ற சொல்ல தேடி போனா 1920க்கு நம்மள கூட்டிட்டு போகுது. சரி, தாய்க்கிழவில ஒற்று மிகுமா மிகாதா அப்படின்னு பார்த்தா, தாய்க்கிழவின்ற சொல்ல எடுத்து பார்க்கும்போது தாய்க்கிழவி, தாய் ஆகிய கிழவி அப்படின்றதுல ஆகிய என்ற சொல் உருபு வந்தாலும் ஒற்று மிகும். தாய் போன்ற கிழவி அப்படின்னு பார்த்தாலும் உவமை தொகையா வந்தாலும் ஒற்று மிகும். தாயே கிழவி, கிழவியே தாய் அப்படின்னு உருவக தொடரா பார்த்தாலும் ஒற்று மிகும். இப்படி எப்படி பார்த்தாலும் ஒற்று மிகவே செய்யும். ஒரு இக்குக்கா இவ்வளவு அக்க போரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினிமா போஸ்டர் அப்படின்றதுக்கு ஒரு பவர் இருக்கு. பல நேரத்துல நம்ம எழுதும் போது ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா, சினிமா போஸ்டர்ல இப்படி பார்த்தோம்ல அப்படின்னு நினைச்சு அதனுடைய தாக்கத்துல நம்ம எழுதுவோம். அதனால சினிமா போஸ்டர்ல எழுதும் போது நாம ஒரு பொறுப்புணர்ச்சியோட எழுதணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த காணொளி மூலியமா நான் விடுக்கிறேன். ஆனா தமிழ்ல பேர் வைக்கிற சூழல் ரொம்ப அரிதா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்ல பேர் வச்சதுக்காகவே இந்த படக்குழுவினரை நாம பாராட்டியே ஆகணும். இப்போ கூட ஒன்னும் தாமதம் கிடையாது. இனி வரக்கூடிய போஸ்டர்லயாவது இந்த பிழைய சரி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த படக்குழுவினருடைய பெருந்தன்மைக்கும் தமிழுக்கும் அது அழகு சேர்க்கும்.